ஆசிரியருக்கு இந்த கோட்பாடு தெரிஞ்சிருக்கா தெரியலையான்றத நினைவாற்றலை சோதிப்பதற்கு ஒரு தேர்வு நடத்தி அதுக்கு பேரு தகுதி தேர்வுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து உலகத்துல எல்லாரும் சிரிக்க மாட்டாங்க. ஆக தொடக்கத்திலேயே இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும், இதுக்கு ஆட்சி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தொடக்கத்திலேயே இந்த விஷயம் வர்றதுக்கான ஒரு காரணமா திராவிட கட்சிகள் இருந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பிஜேபி இல்லன்னு எடுத்துக்கிறீங்களா நீங்க? குஜராத்ல பிஜேபி நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தின் முதலமைச்சரா இல்லன்னு சொல்றீங்க. திராவிட கட்சிகள் தான் சார் இதெல்லாம் சொல்லணும், அப்பதான் சார் டாக்டர் மன்மோகன் சிங் புரியும் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? இன்று சட்டமன்றத்துல என்ன தீர்மானம் நிறைவேற்றி இருக்கணும்? அதுக்கு ஒரு படியாதி இல்லையா சார்? இப்ப வந்திருக்கிறது அதுதான் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்றமே, மாண்புமிகு இந்திய அரசே, ஆசிரியர்கள், எங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து வேதனையில் இருக்கிறார்கள், தவிக்கிறார்கள். தன்மானத்துக்கு விடப்பட்ட சவால். அதுக்குதான் சார் விலக்கு கேட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட போய் எங்க விலக்கு கேக்குறீங்க? நான் என்ன கேக்குறேன், இந்த மாற்ற சொல்லி கேட்டீங்களா? நீங்க என்ன கேக்குறீங்க? டெட்டில இருந்தே விலக்கு கேக்குறீங்க. நான் டெட்டே அநியாயம்ன்றேன், டெட்டே அறிவுக்கு பொருந்தாததுன்றேன். நீங்க அப்ப டெட்டுக்கு மாற்றி என்னன்னு கேட்பீங்களா? டெட்டுக்கு விலக்கு கொடுக்கறேன், அப்ப என்ன கேட்பாங்க அவங்க? இதுக்கு மாற்றி என்னன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அன்றைக்கு எழுதியிருக்க வேண்டிய தகுதி தேர்வை இன்றைக்கு எழுத சொல்வது என்பது அறிவுக்கு பொருந்தாதது என்ற வாதத்தை உச்ச நீதிமன்றத்தில் வைக்க வேண்டாமா? மை லார்ட், எந்த ஆசிரியர் தனக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த ஆசிரியருக்கு ஐயா உனக்கு நான் தான் தகுதி தேர்வு நடத்த போறேன் அவர்கிட்ட படிச்சு அவர்கிட்ட பட்டம் வாங்குறவனையே நடத்த சொல்றீங்களே, இது அறிவுக்கு பொருந்துமான்னு கேட்க வேண்டாமா? Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பொது பள்ளிகளுக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளர் திருமிகு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு சட்டமன்றத்துல ஆசிரியர்களுக்கான தீர்மானங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல டெட் தேர்வு வந்து விலக்களிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த விஷயத்தை? வரவேற்கக்கூடிய விதத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கல்வி உரிமை சட்டம் 2009 அது வந்து ஏப்ரல் 1, 2010 இருந்து நடைமுறைக்கு வருது. இந்த சட்டம் வருவதற்கு அடிப்படை காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா 21A இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கூறு 21A உருவாக்கப்பட்டது தான். இந்த 21A உருவாக்கப்படும் பொழுதே 51Aன்ற பிரிவில் உட்பிரிவு கே சேர்த்தாங்க. அது ரெண்டையும் சேர்த்து பார்த்தாலே தெரியும் அது கல்வி உரிமையா அல்லது கல்வி உரிமையை மறுக்கிறதுக்கான உரிமையான்னு. ஏனென்றால் 21Aல 6லிருந்து 14 வயசுக்கு இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி உரிமைன்றாங்க. அரசு எவ்வகையில் நடக்கிறதோ அவ்வகையில்ன்றாங்க. அப்ப அரசு எவ்வகையில் நினைக்குதோ அவ்வகையில் தான் எனக்கு உரிமை கிடைக்கும். இது 21A. 51A கே எதுன்னு கேட்டீங்கன்னா 51A எதுன்னு கேட்டீங்கன்னா குடிமக்கள் கடமை. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 வயதிலிருந்து 14 வயது இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பை உருவாக்க வேண்டிய கடமை பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு இருக்குன்றாங்க. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தா இங்க 21Aல அரசு எவ்வகையில் நினைக்குதோ அவ்வகையில தான் கொடுப்பேன்னு சொல்றதும், இன்னொரு பக்கத்துல வந்து நீங்க பெற்றோர் கடமைன்னு சொல்றது, ரெண்டையும் சேர்த்து பார்த்தாலே இது கல்வி உரிமையை வழங்குவது கிடையாது, கல்வியை மறுக்கின்ற ஏற்பாடுன்றது நமக்கு புரியுது. ஏன்னா இவங்க திருத்தனது எதுன்னு கேட்டா 86வது சட்ட திருத்தத்துல அசல் அரசமைப்பு சட்டத்தின் கூறு 45. அப்ப அந்த 45ல இருந்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் ஷல் எண்டவர், அரசு செய்யணும்னு. அப்ப கல்வியை 14 வயதுக்குட்பட்ட அத்துணை பேருக்கும் கல்வியை கொடுக்கிற கடமை யாருக்கு கொடுத்திருந்தாங்க? அரசுக்கு கொடுத்திருக்காங்க. அதை திருத்தி நீங்க அந்த கடமையை யாருக்கு கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு நிறுத்திட்டு அரசு நினைச்சா அது எப்படி நினைக்குதோ தான் இயற்றும் சட்டத்தின் மூலமாக அந்த உரிமையை கொடுக்கும்பா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு இது கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு. அதனால தான் 2009 இதற்கான ஒரு சட்டத்தை இயற்றி நடைமுறைப்படுத்தும் பொழுது அவர்கள் தேர்ந்தெடுத்த நாள் ஏப்ரல் 1. எவ்வளவு மகத்தான நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்க, ஏப்ரல் 1 அப்படின்றத. அதுல இருந்து நாட்டு மக்கள் இது எப்படிப்பட்ட சட்டம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த கல்வி உரிமை சட்டத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அது தகுதி என்னன்றத அந்த அகாடமிக் அத்தாரிட்டி எது கல்வியல் அமைப்போ அந்த கல்வியல் அமைப்பு தீர்மானிக்கும்னு சட்டத்துல சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஆசிரியர்களுக்கு என்ன தகுதி இருக்கணும், தகுதி அற்றவர்கள், ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடிய தகுதி
ஒன்று தீர்மானிக்கப்படணும். அப்படி தீர்மானிக்கப்படாமல் யாரு வேண்டுமானாலும் ஆசிரியர்களா இருக்கிறான்ற நிலை மாறி முறைப்படியான கல்வி எல்லோருக்கும் கிடைக்கணும். அப்ப முறைப்படியான கல்வி எல்லோருக்கும் கிடைக்கணும்னா முறைப்படியான கல்வி பெற்றவர்களா என்ற தகுதியை தீர்மானிக்கிறது யாருன்னு கேட்டா அகாடமிக் அத்தாரிட்டின்னு முடிச்சிட்டாங்க. இதுதான் சட்டத்துல சொல்லப்பட்டது. இப்ப இந்த சட்டத்தின் கீழே அகாடமிக் அத்தாரிட்டி யாருன்னு நீங்க டிஃபைன் பண்றீங்க இல்லையா? கல்வியல் ஆணையம் எது தீர்மானிக்கும் சொல்லும் போது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், தேசிய கல்வி ஆசிரியர் கல்வி மன்றம் இருக்கு. அந்த NCTE, அந்த NCTE தான் அகாடமிக் அத்தாரிட்டின்னு ஒன்றிய அரசாங்கம் வந்து தீர்மானிக்குது. அப்போ அந்த NCTE வந்து விதிகளை உருவாக்குது. அந்த விதிகளை உருவாக்கும் பொழுது அது என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆசிரியராக பணியாற்றுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு ஒன்றை எழுதணும்னு சொல்லுது. ஆசிரியராக பணியாற்றுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு. இப்போ அன்றைய தேதியிலேயே மாநில அரசுகள் எல்லாருமே, ஒன்றிய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும், உடனே என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் அப்படி சிக்கல் இல்லை, சில வட இந்திய மாநிலங்கள்ல, உங்களுக்கு வடக்கே இருந்த மாநிலங்கள்ல ஒரு சிக்கல் இருந்து. என்ன சிக்கல்னா, கல்வியல் தகுதி பிஎட்னு சொல்றீங்களே, கல்வியல் பட்டமோ அல்லது கல்வியல் பட்டயமோ டிப்ளமாவோ 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறதுக்கு செகண்டரி கிரேட் டீச்சர்னு சொல்றாங்களே, ஜெனரல் டீச்சர்னு சொல்றாங்களே, அந்த 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 தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா டிப்ளமா, பட்டயம் வாங்கியிருக்கணும். அவங்க வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு எடுக்கலாம். 6ஆம் வகுப்புக்கு மேல எடுக்கிறாங்கன்னா, 10ஆம் வகுப்பு வரைக்கும் எடுக்கிறாங்கன்னா அவங்க பிஎட் முடிச்சிருக்கணும். பிஜி எடுக்கிறவங்க +1 +2 எடுக்கிறாங்கன்னா அவங்க முதுகலை பட்டம் வாங்கி அதோடு சேர்ந்து ஒரு கல்வியல் பட்டம் வாங்கி இருக்கணும். இதுதான் ஏற்பாடு. இந்த தகுதி இல்லாதவர்கள் இருந்தாங்க வட மாநிலங்கள்ல. அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா பேரா டீச்சர்ஸ்னு வச்சாங்க. அப்ப குவாலிஃபைடு டீச்சர் இருக்காரு, பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் முடிச்ச டீச்சர் இருக்காரு, அல்லது டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் அல்லது டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி கல்வியல் பட்டயம் பெற்றவர்கள் அல்லது பட்டம் பெற்றவர்கள் அப்படின்றவங்க தகுதி பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த தகுதி பெற்ற ஆசிரியர்கள் இல்லாம எழுத படிக்க தெரிந்த அல்லது குறைந்தபட்ச கல்வி தகுதி பெற்ற பட்டம் பெற்ற யாரு வேண்டுமானாலும், வேற ஆசிரியரே கிடைக்காதனால சில மாநிலத்தில் ஆசிரியரா வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பேர் வந்து பேரா டீச்சர். இப்போ சட்டம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போட்ட விதியில தகுதிப்படுத்தணும்னா யாரை நீங்க தகுதிப்படுத்தணும்? யார் பேரா டீச்சர், யாருக்கு வந்து பட்டம் கல்வியல் பட்டம் இல்லையோ அவர்களுக்கு தகுதி தேர்வு நடத்தணும். அல்லது யாருக்கு கல்வி பட்டயம் இல்லையோ அவங்களுக்கு நீங்க டிப்ளமாவும் இல்லாத, டிகிரியே இல்லாத, அது எஜுகேஷன் டிப்ளமா எஜுகேஷன் டிகிரி இல்லாத, அந்த டீச்சர் குவாலிஃபிகேஷன் இல்லாத அந்த ஆசிரியருக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஒரு தகுதி தேர்வு நடத்தணும். இப்ப நீங்க என்ன NCT என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குதுன்னா, டெட் பேப்பர் 1 எழுதணும்னா டிப்ளமா இன் எலிமெண்டரி டீச்சர் பாஸ் பண்ணியிருக்கணும். டெட் பேப்பர் 2 எழுதணும்னு சொன்னா பிஎஸ்சி வித் பிஎட் அல்லது பிஏ வித் பிஎட் இது போல கல்வியல் பட்டயம் வாங்கியிருக்கிறவங்க தான் டெட்டே எழுத முடியும்னு சொல்லுது. அப்பவே மாநிலங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்? ஏன் தகுதி பெற்ற ஆசிரியருக்கு எதுக்கியா தகுதி தேர்வுன்னு கேட்டிருக்கணும்ல. ஆசிரியர் தகுதி ஒரு பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கு, இவருக்கு கல்வியல் தகுதி இருக்கு, இவர் டீச்சரா இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர் ஒரு பல்கலைக்கழகம் பட்டம் கொடுத்திருக்கு. அப்ப அந்த பட்டத்தை பெற்றவர் ஆசிரியராக நியமிக்கப்படுறார். இப்ப அந்த பட்டம் பெறாதவர்களை தகுதிப்படுத்தினா ஏத்துக்க முடியும், இந்த பட்டம் பெற்றவரை போய் மீண்டும் தகுதிப்படுத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கணும்ல, எழுப்பல. இதுல இன்னொரு கேள்வி என்ன எழலான்னு கேட்டா, அவர் பட்டம் வாங்கி 10 வருஷம் ஆயிருக்கலாம் சார், 20 வருஷம் ஆயிருக்கலாம் சார், அதுக்கப்புறம் எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தது இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்ப மாற்றங்கள் நிகழ்ந்தா என்ன செய்யணும்? அவருக்கு ட்ரைனிங் தானே கொடுக்கணும். இப்ப டீச்சரா அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, அவர் பிஎட் வாங்கும் பொழுது பெடகாஜி வேற மாதிரி இருந்திருக்கலாம், கற்றல் முறை வேற, இப்ப கற்றல் முறை மாறி இருக்கலாம், அன்னைக்கு இருந்த கற்றல் சாதனங்கள் வேற மாதிரி இருந்திருக்கலாம், இன்னைக்கு கற்றல் சாதனங்கள் வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கலாம். அப்ப இதெல்லாம் என்ன பயன்படுத்தணும்னு அந்த ஆசிரியருக்கு தெரியணும்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆசிரியருக்கு பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு பேர் இன் சர்வீஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அப்ப அந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்து அந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங் முடிவுல அந்த ட்ரைனிங்ல கொடுத்த பயிற்சி இருக்குல்ல, அந்த பயிற்சியில எந்த அளவிற்கு அவர் வந்து தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டார், அப்ப நவீன சவால்களுக்கு அவர் தயாராக இருக்கிறாரா? இப்போ ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி டிஸ்லெக்சியான்ற வார்த்தையை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. டிஸ்கிராபிக் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா தங்க மீன்கள் படத்துல இந்த சிக்கல் வரும். அந்த குழந்தைக்கு வந்து அவங்க சொல்லி கொடுக்கறத அந்த அப்பா வந்து குழந்தைக்கு எப்படி வந்து MWக்கு வித்தியாசம் சொல்லி கொடுக்கறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப டிஸ்லெக்சியா, டிஸ்லிக், இந்த டிஸ்கிராபிக், இந்த சொல்லாடெல்லாம் இப்பதான் வந்து
காதலியே கேட்க முடியுதுன்னா அப்ப இது ஒரு மாணவர்களிடம் இருக்கிற கற்றல் குறைபாடு. இந்த கற்றல் குறைபாடு வியாதி கிடையாது, இது ஒரு வியாதி அப்படி கிடையாது. அந்த குழந்தை வந்து முன்னேற முடியாது, அந்த குழந்தை அப்படி கிடையாது. இது ஒரு குறைபாடு. அந்த குறைபாடை மீண்டு வருவதற்கு, அந்த சிக்கலிலிருந்து அந்த குழந்தை மீண்டு வருவதற்கு ஆசிரியர்களுக்கு அதற்கு தகுந்த பயிற்சியை கொடுக்கணும். ஒரு விஷயம் இது வரைக்கும் தெரியாம இருந்திருக்கு, இன்னைக்கு இந்த குழந்தை எழுதலைன்னா ஏன் எழுதலைன்றதுக்கு ஒரு நவீன தொழில்நுட்பம் ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கு, அல்லது நவீன விஞ்ஞானம் ஒரு வாய்ப்பு உருவாக்கினா அந்த விஞ்ஞானத்தின் மூலமா கிடைத்த அந்த அறிவு யாருக்கு போய் சேரணும்? ஆசிரியருக்கு போய் சேரணும். அப்படி சேர்ப்பீங்க என்று சொன்னால், அதாவது ஏற்கனவே பட்டம் வாங்கிய ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க தகுதி பெற்றவர்கள், அவர்களுக்கு கூடுதலான பயிற்சி கொடுங்கன்னு சொன்னா அது அறிவுக்கு பொருந்துற விஷயம் இல்லையா? கூடுதலான பயிற்சி கொடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா ஏற்கனவே பிஎட் பாஸ் பண்ணவனுக்கு நீ தகுதி தேர்வு நடத்து. அந்த தகுதி தேர்வு எதுல நடத்துவேன்னு கேட்டா, அவன் ஏற்கனவே பாடம் நடத்தி இருக்கிறான்ல, அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற விவரம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கான்னு ஒரு டெஸ்ட் நடத்துவீங்களா? டெக்ஸ்ட் புக்ல என்ன விவரம் இருக்கோ அந்த விவரம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அவன் உளவியல் படிச்சிருப்பாங்கல்ல அந்த ஆசிரியர்கள், அந்த உளவியல்ல இருந்து திருப்பி கேள்வி கேட்பீங்களா? அவங்க தான் பிஎட்ல உளவியல் படிச்சிருக்காங்களே, டிடிஎட்ல உளவியல் படிச்சிருக்காங்களே, அதே ஃபார்முலாவை திருப்பி கேட்டு என்ன செய்ய போறீங்க நீங்க என்ற. ஆக இதுல என்ன நீங்க சோதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நினைவாற்றல் இருக்கா நீங்க சோதிக்கிறீங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆர்டிகல் 14 சமத்துவம், இது வந்து எப்ப இருந்து படிக்கிறோம்? நம்ம 6ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கிறோம். வக்கீலுக்கு படிக்கிறவங்க ஆர்டிகல் 14 படிக்காமலா வக்கீலுக்கு படிச்சு முடிச்சாங்க? வக்கீலுக்கு படிச்சு முடிச்சு சீனியர் கவுன்சில் ஆகி, ஜட்ஜ் ஆகி, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸே ஆயிட்டாரு. ஒவ்வொரு கேஸுக்கும் ஆர்டிகல் 14 எடுத்து படிக்கிறாங்க. 4 வக்கீல் ஆர்கியூ பண்ணா 4 வக்கீலும் மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 14 சொல்லி திருப்பி படிக்கிறாங்க. அங்க ஜட்ஜி கவனிக்கிறாரான்னு பாக்குறதுக்காக மை லார்ட் நான் படிக்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவரும் புத்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு திரும்பி படிக்கிறாரு. ஏங்க சட்டக்கல்லூரியில் ஆர்டிகல் 14 படிக்காமலா அவர் ஜட்ஜி ஆயிட்டாரு? ஏன் 4 வக்கீல் ஆர்கியூ பண்றாங்க, பிரதிவாதிகள் 2 பேரு, வாதிகள் 2 பேரு அப்படின்னா எல்லாருமே ஆர்டிகல் 14 திரும்பி திரும்பி படிக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அப்போ ஒவ்வொரு முறையும் ஆர்டிகல் 14 எதுக்காக படிக்கிறாங்கன்னா, அந்த சூழல்ல எந்த இடத்துல சமத்துவம் மீறப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே வார்த்தை தான், வார்த்தை மாறல, பொருள் மாறல. ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட்ல, எந்த கான்டெக்ஸ்ட்ல கேஸ் நடத்துறாங்களோ அந்த வழக்குக்கு தகுந்தாற் போல இந்த அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14 எந்த இடத்தில் மீறப்பட்டிருக்கு என்று யாருக்கு புரிய வைப்பதற்கு? உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு, தலைமை நீதி புரிய வைப்பதற்கு அந்த நீதிபதி என்ன செய்யறாரு? திரும்ப திரும்ப படிச்சு, ஓ இவங்க சொல்றது கரெக்டா அப்படின்னு பாக்குறாரு. அதுதானே ஆசிரியருக்கும் பொருந்தும். ஆசிரியர் ஏற்கனவே படிச்சு தான் வந்துட்டாரு. ஆசிரியர் என்ன மனப்பாடம் பண்ணிட்டா இருக்கிறாரு? அவர் எந்த பாடத்தை நடத்துறாரோ, எந்த வகுப்புக்கு நடத்துறாரோ, எந்த வயதுக்கு நடத்துறாரோ, அந்த வயதிற்கு தான் படித்த பாடத்தை பொருத்தி நடத்துறது தான் ஏற்பாடு. அப்போ இங்க அந்த ஆசிரியருக்கு இந்த கோட்பாடு தெரிஞ்சிருக்கா தெரியலையான்றத நினைவாற்றலை சோதிப்பதற்கு ஒரு தேர்வு நடத்தி, அதுக்கு பேரு தகுதி தேர்வுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து உலகத்துல எல்லாரும் சிரிக்க மாட்டாங்க இப்படி ஒரு தேர்வு நடத்துறதுக்கு. ஆக தொடக்கத்திலேயே இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இதுக்கு ஆட்சி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தொடக்கத்திலேயே இந்த விஷயம் வர்றதுக்கான ஒரு காரணமா திராவிட கட்சிகள் இருந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பிஜேபி இல்லன்னு எடுத்துக்கிறீங்களா நீங்க? குஜராத்ல பிஜேபி, நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தின் முதலமைச்சரா இல்லன்னு சொல்றீங்களா? பிஜேபிக்கு எல்லாம் பொறுப்பு கிடையாது, காங்கிரஸ்க்கு எல்லாம் பொறுப்பு கிடையாது, திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் பொறுப்பு. ஏன்னா அறிவாளிகள் திராவிட கட்சிகள் மட்டும்தான். இதெல்லாம் எப்படி சார் திரு நரேந்திர மோடி அவர்கள் யோசிப்பார்கள்? நீங்க யோசிக்கிறீங்க. அவரை போய் நான் எப்படி சார் கேட்க முடியும்? இதெல்லாம் எப்படி சார் டாக்டர் மன்மோகன் சிங்க்கு தெரியும்? அவர் சாதாரண ஆக்ஸ்போர்ட்ல படிச்சவர் தானே, அவருக்கு போய் இந்த விவரம் எல்லாம் நான் தெரிஞ்சுக்க முடியுமா? திராவிட கட்சிகள் தான் சார் இதெல்லாம் சொல்லணும், அப்பதான் சார் டாக்டர் மன்மோகன் சிங்க்கு புரியும் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? யாருக்குமே புரியலன்னு சொல்ல வர்றேன். டாக்டர் மன்மோகன் சிங், ஆக்ஸ்போர்டு படிச்ச டாக்டர் மன்மோகன் சிங்ல இருந்து பாஜகவின் தலைவராக இருந்து குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடியில இருந்து யாருக்குமே புரியாத ஒரு புதிர் தான் இது. ஏனென்றால் மக்களை பற்றி அக்கறை இல்லை. மக்களை பற்றியோ அல்லது கல்வியை பற்றியோ மாணவர்களை பற்றியோ அக்கறை இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு அப்புறம் வேற வழி இல்ல, கல்வியை கட்டாயமா உரிமையா கொடுக்கணும், உரிமையா கொடுக்காம இருக்கிறதுக்கு எப்படி மறுக்கிறதுன்னு யோசிச்சு 86வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா 92லயே கல்வி என்பது உரிமைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு மோகினி ஜெயின் கேஸ்ல.
அதுக்கப்புறம் உன்னிகிருஷ்ணன் கேஸ், அதுக்கப்புறம் டிஎம்ஏ பாய் கேஸ்ல மோகினி ஜெயின் கேஸ்ல சொன்ன இந்த அடிப்படை விஷயத்தை அவங்க வந்து விவாதிக்கவே இல்லை. அப்படின்னா மோகினி ஜெயின் கேஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மோகினி ஜெயின் கேஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரிஜினல் ஆர்டிகல் 45 அன்னைக்கே ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இல்ல. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தி இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை நீர்த்து போக செய்யற ஏற்பாடு தான் 86வது சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தத்துல அப்பதான் அமைச்சர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர். அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா முரளி மனோகர் ஜோஷி இவங்க எல்லாம் வந்து எங்க படிச்சவங்க, வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தவங்க தான். நான் வந்து பெருமையா சொல்லுவாங்கல்ல பல பேரு, நான் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சேன், ஹார்வர்ட்ல படிச்சேன், இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள்லாம் படிச்சு இங்கெல்லாம் பேராசிரியர் இருந்துட்டு வந்தவங்க தான் ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க. அவங்க தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன சொல்லி இருக்கணும்? இப்ப இந்த சிக்கல் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. 2010 நாம எப்ப பேசிட்டு இருக்கோம், 2026 நம்ம பேசிட்டு இருக்கோம். 2026 சட்டமன்றம் இந்த தீர்மானம் போடுதுன்னா அப்ப சட்டமன்றம் என்ன சொல்லணும்? ஐயா, தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 40,000 பள்ளிகளை நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். அது இல்லாம அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான ஆசிரியர்களை நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10,000 பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளின்னு சேர்த்து எடுத்தா 50,000 பள்ளிகள் யார் நடத்திட்டு இருக்காங்க? தமிழ்நாடு அரசு நடத்துது. அதுபோல் ஒவ்வொரு மாநிலம் பள்ளிகள் நடத்துது. எங்கள் பள்ளிகள்ல பணியாற்றுவதற்கு தகுதி பெற்ற ஆசிரியர்களை மட்டுமே தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் நியமிச்சிருக்கு. அவன் வந்து 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ஒரு வாத்தியார் எடுக்கணும்னா அந்த ஆசிரியருக்கு வந்து குறைந்தபட்ச தகுதியான ஒரு கல்வியல்ல ஒரு பட்டமோ, அது அவர் என்ன பாடம் நடத்த போறோம் அந்த பாடத்தில் ஒரு பட்டமோ, BA, B.Ed, BSc, B.Ed இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் தான் யாரா நியமிச்சிருக்கோம், டீச்சரா. அதனால பேசிக்கலி they are certified to be qualified for appointment as a teacher by respective universities. பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கு. தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய SCRT இருக்கு இல்லைங்களா, பள்ளி கல்வித்துறையில, அந்த மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் இருக்கு, அதன் மூலமாக நடத்துற டைட் டிஸ்ட்ரிக்ட் டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், அந்த மாவட்ட கல்வியல் பயிற்சி நிறுவனங்கள் மூலமாக பட்டம் கொடுத்திருக்கோம். இந்த பட்டம் அப்ப ரெண்டுமே யாரு? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. டைட் யாரு? டைட் கவர்மெண்ட். ஆக கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டும் டிகிரியும் டிப்ளமாவும் கொடுத்திருக்கு. அந்த டிகிரி டிப்ளமா வச்சுதான் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல நாங்க ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வச்சுதான் இவங்களை எடுத்திருக்கோம், அல்லது இன்டர்வியூ வச்சுதான் சீனியாரிட்டி பிரகாரம் நாங்க எடுத்திருக்கோம். எனவே இவர்கள் எல்லாம் தகுதி பெற்றவர்கள் தான். உச்ச நீதிமன்றத்துல இவர்களுக்கு தகுதிப்படுத்தணும் நீங்க விரும்புனீங்கன்னா இவங்களுக்கு நாங்க இதே டைட் மூலமா நாங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் பண்ணி நாங்க என்ன பண்ணிக்கிறோம், பயிற்சி கொடுத்துக்கிறோம். அந்த பயிற்சியில அவர்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்தார்கள் என்று சோதிப்பதற்கு அந்த பயிற்சியை அடிப்படையாக கொண்டு நாங்க ஒரு தேர்வு நடத்திக்கிறோம். எனவே இன்றைய சவால்களுக்கு எங்கள் ஆசிரியர்களை தயார்படுத்துவதுதான் எங்கள் வேலையா இருக்க முடியுமே தவிர, அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி நியமிக்கப்பட்டிருக்காங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா இன்றைக்கு போய் அவர்களை அன்றைக்கு எழுதியிருக்க வேண்டிய தகுதி தேர்வை இன்றைக்கு எழுத சொல்வது என்பது அறிவுக்கு பொருந்தாதது என்ற வாதத்தை உச்ச நீதிமன்றத்தில் வைக்க வேண்டாமா? மை லார்ட், இது அறிவுக்கு பொருந்தாததுன்னு சொல்லணும்ல, உச்ச நீதிமன்ற நீதிபதி கிட்ட சொல்லணும்ல, உச்ச நீதிமன்றத்தில் சொல்லணும்ல. ஏன் சொல்ல தயங்குறீங்க நான் கேட்கிறேன். கணம் கோத்தார் அவர்களே 20 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு, 20 வருஷமா ஆசிரியரா இருக்கிறாரு, அவர்கிட்ட பாஸ் பண்ணவரு, UPSC எக்ஸாம் எழுதி இருக்கிறாரு, அவர் கலெக்டர் கூட ஆயிடுறாரு, IAS ஆயிடுறாரு, IPS ஆயிடுறாரு, அவர் வக்கீல் ஆயிட்டு ஜட்ஜி கூட ஆயிடுறாரு. அவர் வந்து +2 முடிச்சதுக்கு அப்புறம் நீட் எழுதி என்ன ஆயிட்டாரு, மருத்துவம் கூட படிக்கிறதுக்கு வந்துட்டாரு. இவ்வளவு முடிச்சிட்ட பிறகு அவருடைய ஆசிரியருக்கு அவர்கிட்ட படிச்சவரே போய் டெட் நடத்தினா இப்படி? எந்த ஆசிரியர் தனக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த ஆசிரியருக்கு ஐயா உனக்கு நான் தான் தகுதி தேர்வு நடத்த போறேன் அவர்கிட்ட படிச்சு அவர்கிட்ட பட்டம் வாங்கினவனையே நடத்த சொல்றீங்களே, இது அறிவுக்கு பொருந்துமான்னு கேட்க வேண்டாமா? அறிவுக்கு பொருந்துமான்னு அப்படி கேட்கறதுக்கு நாம இன்னும் வந்து தயாராக இல்லை. எனவே இன்று சட்டமன்றத்துல என்ன தீர்மானம் நிறைவேற்றி இருக்கணும்? அதுக்கு ஒரு படியாதி இல்லையா சார்? இப்ப வந்திருக்கிறது அதுதான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்றமே, மாண்புமிகு இந்திய அரசே, ஆசிரியர்கள் எங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து வேதனையில் இருக்கிறார்கள், தவிக்கிறார்கள். தன்மானத்துக்கு விடப்பட்ட சவால், தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தகுதி இல்லை என்ற சவால் விட்டுருக்காங்க. ஏன் ஆசிரியர்லாம் தகுதி படிச்சவன் சொல்ல வேண்டாமா? இப்படியா கெஞ்சுவீங்க? ஒரு தீர்மானத்துல நீங்க என்ன சொல்லணும்? தகுதி பெற்ற ஆசிரியர்களை நியமிச்சிருக்கிறேன் நான்,
தகுதி பெற்ற ஆசிரியர்கள் நியமித்திருக்கும் பொழுது அவர்களுக்கு நான் ஏன் தகுதி தேர்வு நடத்தணும்? உங்களுடைய வாதம் என்ன? இன்றைய சூழலுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்களா? இன்றைய சவால்களை சந்திக்க அவங்க, இவ்வளவுதானே உங்களுடைய எண்ணம். உங்கள் எண்ணம் மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சற்று நல்ல ஆசிரியர் வேண்டும், இன்னும் சற்று தயாரிப்போடு இருக்கிற ஆசிரியர் வேண்டும், இதுதான் உங்களுடைய எண்ணம்னு சொன்னா அந்த எண்ணத்தை நிறைவேற்ற நாங்க தயாரா இருக்கோம். அதுக்குதான் சார் விலக்கு கேட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஏங்க அவங்க கிட்ட போய் எங்க விலக்கு கேக்குறீங்க? நான் என்ன கேக்குறேன், இந்த மாற்ற சொல்லி கேட்டீங்களா? இந்த மாற்ற சொன்னீங்களா நான் கேக்குறேன். நீங்க என்ன கேக்குறீங்க? டெட்டில இருந்தே விலக்கு கேக்குறீங்க. நான் டெட்டே அநியாயம்ன்றேன், டெட்டே அறிவுக்கு பொருந்தாததுன்றேன். நீங்க அப்ப டெட்டுக்கு மாற்றி என்னன்னு கேட்பீங்களா? டெட்டுக்கு விலக்கு கொடுக்கறேன், அப்ப என்ன கேட்பாங்க அவங்க? இதுக்கு மாற்றி என்னன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா உங்களுக்கு? அப்ப மாற்றி என்னன்னு சொல்லணும்ல. நீங்க டெட்டு என்பது நியாயமே கிடையாது. ஆனால் நோக்கத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. உச்ச நீதிமன்றத்தின் நோக்கத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. உச்ச நீதிமன்றத்தின் நோக்கம் என்ன? ஆசிரியர்கள் 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை சந்திப்பவர்களாக இருக்கணும். இதுதான் உச்ச நீதிமன்றத்தின் நோக்கம். உச்ச நீதிமன்றத்தின் நோக்கம் என்ன? இன்றைய மாணவர்கள் அறிவில் சிறந்தவர்கள். எனவே அறிவில் ஆற்றலும் சிறந்த இந்த மாணவர்களுக்கு மேலும் சிறந்தவர்களாக யார் இருக்கணும்? ஆசிரியர்கள் இருக்கணும். இதுதானே உங்க எதிர்பார்ப்பு. உங்க எதிர்பார்ப்பை நாங்க திருப்திப்படுத்துறோம். உங்க எதிர்பார்ப்பு படி நாங்க எங்க ஆசிரியர்களை தயார்படுத்திக்கிறோம். அப்படித்தானே சொல்லணும். இதுல என்ன விலக்கு கேட்க வேண்டியது இருக்கு? நீ என்ன தயார்படுத்திக்கணும்னா நான் தயார்படுத்திக்கிறேன். இப்ப நான் இருக்கிற நிலைமையில நான் தயாரா இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூடுதல் சவாலா அதுக்கு நான் தயார்படுத்திக்கிறேன். அதுக்கு தயார்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? ட்ரைனிங்ல கொடுக்கணும். ஒரு காலத்துல கரும்பலகைகள் எழுதிட்டு இருந்தோம், சாக் பீஸ் வச்சு எழுதிட்டு இருந்தோம். இப்ப கரும்பலகை போச்சு. கரும்பலகை போனதுக்கு அப்புறம் என்ன வந்தது? போர்டு வந்தது. போர்டுல என்ன பேனா வச்சு எழுத ஆரம்பிச்சுமா இல்லையா? இல்ல மார்க்கர் பென் வச்சு எழுத ஆரம்பிச்சுமா இல்லையா? இப்ப அது மாறிச்சு. அது மாறதுக்கு ஸ்கிரீன் வந்துருச்சு. இப்போ உங்க கம்ப்யூட்டர் போல ஒரு பெரிய போர்டு வச்சு டிஜி கிளாஸ் கொண்டு, இதெல்லாம் மாற்றமா மாற்றவில்லையா? அப்போ இந்த மாற்றத்தை எல்லாம் உள்வாங்கணும். இரண்டாவது, கற்றல் கற்பித்தல் முறையில இன்னைக்கு ஆசிரியர் என்பவர் போதகர் அல்ல. டீச்சர் போயிட்டு போதகர் மாதிரி விவரத்தை சொல்லிட்டு வரவர் கிடையாது. டீச்சர் என்பவர் மாணவர்களை உற்சாகப்படுத்தி மாணவர்களை படிக்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஃபெசிலிட்டேட்டர், ஏதுவாளர். இன்றைக்கு மாறி இருக்கா? மாறலையா? அப்போ இதுதானே சவால். இந்த சவாலை யார் புரிஞ்சுக்கணும்? ஆசிரியர் புரிஞ்சுக்கணும்ல. சைல்டு ஃப்ரெண்ட்லி கிளாஸ் ரூம்னா என்ன? குழந்தை நேய வகுப்பறை என்றால் என்ன? குழந்தை எந்த மாதிரி சிக்கல்ல இருந்து இன்னைக்கு வருது? போன நூற்றாண்டுல குழந்தைகளுக்கு இருந்த உளவியல் சிக்கல் என்ன? இந்த நூற்றாண்டு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல் என்ன? இன்றைக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் எதுன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா. உங்களுக்கு அப்போ கைபேசி மூலமாக அல்ல பல வகையில இணையத்தின் மூலமாக வரக்கூடிய தகவல்கள், இந்த தகவல்கள் எப்படிப்பட்ட மன அழுத்தத்தை ஏற்படுத்துது, தவறான புரிதல்கள் எப்படி கொடுக்குது, இதனால் மாணவருடைய கற்றல் எப்படி பாதிக்கப்படுது, இந்த பாதிப்பிலிருந்து அந்த மாணவர்கள் எப்படி, இதெல்லாம் டெட்டில் எங்கெங்க இருக்கு? ஏற்கனவே இருக்கிற பாட புத்தகத்தில் எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்ப இதற்கெல்லாம் என்ன செய்யணும்? நீங்க கூடுதல் பயிற்சி தானே கொடுக்கணும். அப்ப நீதிமன்றத்திற்கோ அல்லது ஒன்றிய அரசுக்கோ எதை நாம புரிய வைக்கணும்? அப்ப தமிழ்நாட்டினுடைய பங்கு என்னவா இருக்கணும்? என்னவா சொல்லி இது வேண்டாம்? இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் நான் சொன்னதை 2 வரியில தீர்மானத்தை போட்டிருக்கலாம் நான் சொல்ல வர்றேன். அதாவது நாங்க ஏற்கனவே தகுதி பெற்றவர்களை தான் என்ன செய்திருக்கிறோம்? ஆசிரியர்களா நியமிச்சிருக்கிறோம். எனவே தகுதி பெறாதவர்கள் ஆசிரியர்களா நியமிக்கப்படவே இல்லை. இந்த சட்டம் வரும்போது சட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா தகுதி பெற்ற ஆசிரியர்களை நியமிக்கணும் தான் சட்டம் சொல்லி இருக்கே தவிர சட்டம் டெட்ட சொல்லல. சட்டத்திற்கான விதிகளை உருவாக்குகின்ற போது அவர்கள் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷனை அகாடமிக் அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அந்த டீச்சர் எஜுகேஷன் தான் இந்த டெட்னு ஒரு குவாலிஃபிகேஷனை கொண்டு வந்தாங்க. இந்த குவாலிஃபிகேஷன் டெட்ன்றது யாருக்கு? அது சிஇடியா இருந்தாலும் சரி, டிஎன்டிஇடியா இருந்தாலும் சரி, அதாவது மத்திய அரசு நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ நடத்திக்கிட்டு இருந்த சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாடு அரசு போல மாநிலங்கள் நடத்தக்கூடிய தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருந்தாலும் சரி, இது யாருக்கு நடத்துறதா சொல்லி இருக்கணும்னா பேரா டீச்சருக்கு தான் சொல்லி இருக்கணுமே தவிர குவாலிஃபைட் டீச்சருக்கு சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது தவறான புரிதல். இந்த தவறான புரிதல் கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறைக்கு வந்திருக்கு. அப்போ இந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? அப்பவே அவங்க சொல்லி இருக்கணும். ஏண்டா ஆசிரியரை நியமிக்கிறதா இருந்தா பிஎஸ்சி பிஎட் இருக்கிறவனுக்கு டெட் தேவையில்லைன்னு குரல் கொடுத்திருக்கணும். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? நாம தான் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஆயிட்டோம்ல, இது நம்ம பிரச்சனை கிடையாது, இனிமேல வர்றவனுக்கு தானடா பிரச்சனை, அதனால இவங்க கண்டுக்காம விட்டாங்க. அரசாங்கம் மட்டும் கண்டுக்காம இல்ல, அரசு பள்ளி ஆசிரியர்களும் கண்டுக்காம இருந்துட்டாங்க. அரசு பள்ளி ஆசிரியர்களும் ஆசிரியர் சங்கங்களும் அதை பற்றி புரிதலே இல்லாம, ஏன்னா நம்ம பிரச்சனை இல்லையே, இனிமேல அப்பாயிண்ட் ஆகிறவனும் பிரச்சனை தானே அப்படின்னு இருந்துட்டாங்க. எனவே முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்ற மாதிரி தொடக்கத்திலேயே பேரா டீச்சருக்கு மட்டும் நடத்த வேண்டிய டெட்டை
பிஎட் பாஸ் பண்ணவனுக்கு நடத்துன்னு சொன்னதே அடிப்படை தவறு. எனவே இந்த தவறு அப்படின்னு நாம சொல்றோமே, அந்த உத்தரவு வருது இல்ல, அது அகில இந்திய அளவில் ஏப்ரல் 1, 2010 அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2012 தான் நோட்டிபிகேஷன் வருது. இந்த நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ப்ராசஸே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த டீச்சருக்கு டெட் நடத்த வேண்டிய அவசியமே இல்லைல்ல. இந்த ப்ராசஸ் வர்றதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ப்ராசஸே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நான் எப்படி டெட் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு இல்லைங்களா? எனவே இந்த மாதிரியான விதிகள் எல்லாம் உருவாவதற்கு முன்பாக அன்றைய தேதியில சட்டத்துல எது தகுதி என்று இருந்ததோ அந்த தகுதியின்படி அவர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். எனவே அவர்கள் நியமித்ததில் எந்த முறைகேடும் அல்ல. அவர்கள் எல்லாம் தகுதி பெற்றவர்கள் மட்டுமல்ல, இந்த பணி காலத்தில் ஆசிரியர் பணியில் நாங்கள் அவர்களிடம் எந்த குறையும் காணவில்லை. ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காரு, அந்த டீச்சருக்கு பாடம் நடத்தலன்னு ஒரு குறை வந்திருக்கணும்ல, அந்த மாதிரி குறைகள் ஏதாவது கண்டறியப்பட்டதுன்னா அப்படி எதுவும் கண்டறியப்படல. எனவே இவர்களுக்கு போய் மீண்டும் அவர்கள் நியமிக்கப்படும் பொழுது எதை எழுதியிருக்கணுமோ, அதாவது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கணும் அதை போய் இன்னைக்கு எழுது அப்படின்னு சொல்றது அறிவுக்கு பொருந்தாதது. எனவே நாங்கள் இந்த சிக்கல்ல உச்ச நீதிமன்றமாகட்டும், சட்டமாகட்டும், அல்லது நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் இவங்கெல்லாம் நோக்கத்துல நாங்க தப்பே சொல்லல. நோக்கத்தை நாங்க புரிஞ்சுக்கிறோம். நோக்கம் என்ன? எங்கள் ஆசிரியர்களை மேலும் பலப்படுத்தணும்ன்ற நோக்கம். அதை நாங்க செய்யறோம். அதை ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், SCERT இருக்குல்ல, மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் இருக்குல்ல, இந்த மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக தேவைப்படும் பயிற்சியை நாங்க கொடுக்கிறோம். என்ன பயிற்சி? கூடுதல் சவால்கள், கற்றல் முறையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், கடந்த 10 ஆண்டுகள்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், கடந்த 10 ஆண்டுகள்ல என்னென்ன மாதிரி கற்றல் திறன் குறைபாடுகள் இருக்கு என்பது கண்டறியப்பட்டிருந்தால் அதை பற்றி, இந்த சவால்களையும் தொழில்நுட்பத்தை எப்படி இந்த ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளணும் என்பது குறித்த இந்த பயிற்சியை நாங்க கொடுத்து அவர்களை மேலும் தகுதிப்படுத்துகிறோம். அவர்களை தகுதிப்படுத்துறோம் அல்ல, ஆல்ரெடி தகுதியானவர்கள், அவர்களை மேலும் தகுதிப்படுத்துகிறோம். 21ஆம் நூற்றாண்டு சவால்களை அவர்கள் சந்திக்க அவர்களை தகுதிப்படுத்துகிறோம். எனவே இந்த டெட் என்பது அவர்களுக்கு பொருந்தாதது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லணும், உச்ச நீதிமன்றத்துக்கு புரிய வைக்கணும், அல்லது ஒன்றிய அரசு உரிய திருத்தங்களை அறிவிக்கணும். அப்படித்தானே கோரிக்கை வைக்கணும். அப்படி நீங்க கோரிக்கை வச்சாதான் இதற்கு தீர்வாக இருக்க முடியுமே தவிர எனக்கு விலக்கு கொடுன்னா கிண்டல் பண்றதுக்கு தான் உதவும். என்ன கேட்பாங்க? விலக்கு கொடுன்னு குஜராத்துக்காரன் கேட்கல, விலக்கு கொடுக்குன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர்காரன் கேட்கல, அப்ப நீ மட்டும் எதுக்கு விலக்கு கேட்கிற? அப்படின்னா உனக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கே தயங்குறியா? ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுனா ஃபெயில் ஆயிடுவேன் பயப்படுறியா? இப்படின்னு கிண்டல் பண்றதுக்கும் கேலி பண்றதுக்கும் தான் இந்த விலக்கு கொடுக்குன்ற வார்த்தை பயன்படுமே தவிர தகுதியானவர்கள் இருக்கிறாங்க, தகுதியானவர்கள் பாடம் நடத்தி பல்துறை அறிஞர்களே உருவாக்கி கொடுத்துட்டாங்க. இப்ப போய் அவங்களுக்கு தகுதி தேர்வு நடத்துறது அறிவுக்கு பொருந்தாதது என்பதை விளக்க வைப்பது என்பது சிக்கலாக இருக்கும். எனவே இந்த தீர்மானத்தின் வாசகங்களை மாற்றி மீண்டும் அரசு ஒரு நியாயமான அணுகுமுறைக்கு வரணும். அரசு கூடுதலாக தகவல்கள் தேவைப்பட்டா இந்த மாதிரி கருத்துக்கள் யார் சொல்றாங்களோ அவங்களை கூப்பிட்டு வச்சு கேளுங்க, விவாதிங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்ற கருத்தை நாங்க ஏத்துக்க முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல சார், பொது பள்ளிகளுக்கான பொது மேடையில இருந்து நீங்க போய் அணுகுனீங்களா பள்ளி கல்வித்துறை அமைச்சர்? என்னைக்கு அணுகல, என்னைக்கு கொடுக்கல, என்னைக்கு பேசல. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த அரசை பார்க்க முடியல. பாவம், அவர் 4-5 துறைக்கு அமைச்சரா இருக்கிறாரு. அவரை சந்திக்கிறதே கஷ்டமா இருக்கு. 100 பேர் 150 பேர் அங்க ஏற்கனவே அங்க கும்பலா நின்றுட்டு இருக்காங்க. அதனால இந்த கூட்டத்துல போயிட்டு நம்ம எங்க போய் பேச முடியும்? பாவம், அவர் கொஞ்சம் டைம் வேண்டும். 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனாதான் அவர் கொஞ்சம் ஃப்ரீயா ஆவாருன்னு வேற எல்லாரும் சொல்றாங்க. அதனால இப்ப நம்மால போயிட்டு அவருக்கு நெருக்கடி கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதனால இப்ப நம்ம இப்ப அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். யார் யாரெல்லாம் எங்க இருக்கிறாங்க. ஏன் ஆசிரியர் சங்கத்தை கேட்டாலும் சொல்லிட்டு போறாங்க? இதுக்கு என்ன நாங்க தான் போய் சொல்லணுமா? பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை தான் சொல்லணுமா? ஆசிரியர் சங்கங்களை கூப்பிட்டு கேட்டா ஆசிரியர் சங்கங்கள் இதே விவரத்தை சொல்ல போறாங்க. ஏன் ஆசிரியர் பகிரங்கமாக அவங்களை கூப்பிட்டு விவாதிக்க வேண்டியது தானே? யாரை வேணாலும் கூப்பிட்டு விவாதிக்க வேண்டியது தானே? கூப்பிட்டு விவாதிக்க வேண்டிய இடத்துல யாரு இருக்கு? அரசு தானே இருக்கு. கடந்த காலங்களில் தொடங்குது. இந்த டெட் எப்போ வந்ததோ தகுதி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஏன் தகுதி தேர்வு என்று நான் எழுதின கட்டுரையே தமிழ் நாளிதழ்கள்ல வந்திருக்கு. இது 2013 வீறு கொண்ட போராட்டங்கள் நடந்தது.
இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மதிப்பெண் தளர்வே கொடுக்கலன்றதுக்கான போராட்டம் நடந்திருக்கு. தகுதி தேர்வு நடத்ததுக்கு அப்புறம் வெயிட்டேஜ் முறையில் இருந்த சிக்கல்களை எதிர்த்த போராட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு நேத்தா போராடிக்கிட்டு இருக்கோம், இது வந்த காலத்திலிருந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்றேனே, ஏப்ரல் 1 2010 தேர்ந்தெடுக்கும் போதே சொன்னோம், புரிஞ்சுக்கோங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதி ஏப்ரல் 1, அதுவே விளங்கும் இது எதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் என்ன ஆக்கியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? அதை புரிந்து கொள்ளாமலே அவர்கள் நம்ம என்ன ஆகணும்னு எதிர்பார்த்து கொண்டு வந்தாங்களோ அது மட்டுமே இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா அது எப்படி இன்னும் அப்படியே இருக்கிறோம், அவங்க எதிர்பார்ப்பு படியே நாம இருக்கிறோன்றது எப்படி நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியும்? எனவே தமிழ்நாடு அரசு நிதானமாக கட்சி அரசியலை கடந்த ஆட்சி என்ன செய்தது, இந்த ஆட்சி என்ன செய்தது, இந்த விவாதத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கு விடப்பட்டிருக்கிற சவால் தமிழ்நாடு அரசு நியமித்த ஆசிரியர்கள், தமிழ்நாடு அரசின் நிர்வாக திறமைக்கு விடப்பட்ட சவால். தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு தகுதி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு அரசு தகுதியற்றவர்களை ஆசிரியராக நியமித்து விட்டதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழவில்லையா? எனவே இந்த சவால் யாருக்கானது? தமிழ்நாடு அரசுக்கான சவால் என்பதை நிதானத்தோடு புரிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை நியாயமாக பரிசீலித்து பலரோடும் கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை விரைந்து எடுப்பதோ அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திற்கும் பொருந்தும் என்பதை கூடுதலாக சேர்த்து நம்ம சொல்லணும். இது தமிழ்நாடு பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒன்றிய அரசு நியமித்திருக்கிற ஆசிரியர்கள் இருந்து எல்லா மாநில ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் என்பதனால் அறிவுபூர்வமான சில முடிவுகளை எடுக்கணும் என்பதை நாம வலியுறுத்தி பேசணும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.